தமிழக சட்டசபையில் பட்ஜெட்லாம் பார்த்துருப்பீங்க. பொது பட்ஜெட், வேளாண் பட்ஜெட் எப்படி இருக்கும் உங்களுக்கு? இல்லை, பட்ஜெட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சடங்கு தான். அந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணிவிட்டு எதிரணியிலேருந்து வருகிற விமர்சனங்களை இந்த அரசு எப்படி எதிர்கொள்ளுது, எந்த அளவுக்கு இந்த 90 நாளில் அதை பண்ணியிருக்கோம் இதை பண்ணியிருக்கீங்களே துறையை படிச்சிருக்கிறாங்களா அமைச்சர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இது. ஏன்னா இந்த 90 நாள் ஆட்சி எடுத்துட்டா நீங்கள் சில விஷயங்கள் நடக்கிற போது முதலமைச்சருடைய மௌனம் ஜனநாயகத்துக்கும் ஆபத்து, விஜய் என்கிற தனி மனிதருக்கும் ஆபத்து தான். அந்த இடத்துலயே முடக்கி போட்டுரும். வாய் திறந்து பேசுங்க சார், பேசுங்க. பிரசங்கமா பண்ண சொல்றோம் இல்லையே. கேட்டா ஏற்கனவே இருந்த சில முதல்வரோட உதாரணத்தை காட்டுறாங்களா, ஜெயலலிதா பேசியிருக்காங்களா அப்படின்றத அவங்க சொல்றாங்க. அதான் பொய் பேசுறதை நிறுத்தணும். இந்த ஆட்சி பொய் பேசுவதை, உண்மைக்கு மாறானதை சொல்வதை முதல்ல நிறுத்துங்க. எந்த முதலமைச்சர் பேசாம இருந்திருக்காங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. இது நாள் வரைக்கும் கேட்பாரற்று கவனிப்பாரற்று இருந்த அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு மறுவாழ்வு கிடைச்சது ஸ்டாலின் ஆட்சியில இருந்து தான். அது இங்கேயும் தொடர்ந்தா நமக்கு சந்தோஷம். அப்போ அந்த துறை அமைச்சரும் நீங்கள் தானே, கொல்லப்பட்ட ஒரு மாற்றுத்திறனாளி தானே. விஜய் துடிச்சிருக்க வேண்டாமா சார்? டாக் லெஸ் ஒர்க் மோர்னு ஏதாவது சொன்னாங்க. அந்த ஒர்க் மோர் என்னது? இந்த மாதிரி முகம் சுளிக்க வைக்கிற அருவருக்கத்தக்க சில நிகழ்ச்சிகளையும் இந்த 90 நாள் ஆட்சியில பார்க்க முடிஞ்சது. அதை நான் பதிவு பண்றேன். வெளிப்படைத்தன்மையான ஆட்சி, டிரான்ஸ்பரன்சியான ஆட்சி, அதுல ஒரு துளி கூட இல்லை. அந்த வெளிப்படைத்தன்மைன்னு ஒரு ஓப்பனா மைக்க பிடிச்சிக்கிட்டு 3 பிரதான விஷயங்கள்ல ஒரு விஷயமா அதை முன்னிறுத்துறாருன்னா நாம ஆச்சரியப்படுற அளவுக்கு வெளிப்படைத்தன்மை இந்த ஆட்சியில் இருந்திருக்கணும். மாறாக குறைஞ்சபட்ச வெளிப்படைத்தன்மை கூட இல்லை. அனைத்து கட்சி கூட்டம் நடத்தணும்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் காவிரி விவகாரம் தொடர்பாக, மேகதாது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் நடத்தல. ஆனா அதற்கு முன்பாக டீலிமிட்டேஷன் பில் தொடர்பாக அனைத்து கட்சி எம்பி கூட்டத்தை, அது என்ன எம்பிக்கள் கூட்டம்? ஏன் அனைத்து கட்சி தலைவர்கள் அதுக்கு கூட கூட்ட மாட்டீங்களா? என்ன சார் அக்கிரமமா இருக்கு? ஆனா பார்லிமெண்ட்ல எம்பிக்கள் தானே இருக்காங்க. சரி, தாவேக்காக்கு எம்பி இல்லையா? உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அப்படி நீங்க எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டுறீங்க. லெட்டர் யாருக்கு அனுப்பணும்? அந்த கட்சி தலைவர்களுக்கு அனுப்பணும். திமுக எம்பிக்களுக்கு யாருக்கு லெட்டர் எழுதிருக்கணும்? ஸ்டாலினுக்கு எழுதியிருக்கணும். இது என்ன பழக்கங்கிற புது பழக்கமா இருக்கு. தாவேக்கா அரசு கொண்டு வந்த தீர்மானத்தை பிஜேபி அணியில் இன்றைக்கும் தொடர்கிற அதிமுக எதிர்க்கிறது. பிஜேபியோடு போவார்கள் என்று சந்தேகப்படுகிற திமுக உங்க தீர்மானத்தை ஆதரிக்குது. அந்த லாஜிக் அடிபட்டு போச்சா? நியூஸ் கபே டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது சிறப்பு நேர்காணலுக்கு சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் SP லட்சுமணன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தமிழக சட்டசபையில் பட்ஜெட்லாம் பார்த்துருப்பீங்க. பொது பட்ஜெட், வேளாண் பட்ஜெட் எப்படி இருக்கும் உங்களுக்கு? இல்லை, பட்ஜெட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சடங்கு தான். அதை தாண்டி ஒவ்வொரு நாள் நிர்வாகம், ஒவ்வொரு நாள் நடைமுறை, ஒவ்வொரு நாளும் எழுகிற பிரச்சனைகளை எதிர்கொள்கிற விதம், நான் என்னோட தனிப்பட்ட பார்வையை சொல்கிறேன். ஒன்று, அந்தளவுக்கு எனக்கு இந்த பொருளாதார விஷயங்களில் அறிவில்லைங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது ஒரு சடங்கு மாதிரி தான் ஆகிப்போச்சு. பொதுமக்களுக்கு அதெல்லாம் பெருசாக புரியாது. இத்தனை கோடி ஒதுக்கியிருக்காங்கன்னா அது எதுக்கு, சம்பளத்திலே பாதி போயிடும், இதெல்லாம் கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெருசாக பிடிபடாது. இது மட்டுமே விஷயமும் அல்ல. அந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணிட்டு எதிரணியிலேருந்து வருகிற விமர்சனங்களை இந்த அரசு எப்படி எதிர்கொள்ளுது, எந்த அளவுக்கு இந்த 90 நாளில் அதை பண்ணியிருக்கோம் இதை பண்ணியிருக்கீங்களே துறையை படிச்சிருக்கிறாங்களா அமைச்சர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இது. ரொம்ப பெரிய தப்பு நடந்துடல, பட்டு சில விவாதங்களை தவிர்த்திருக்கலாம். அவங்க தான் புத்தி இல்லாமல் அனுபவம் இல்லாமல் பேசுகிறாங்கன்னா சபாநாயகர் தடுத்திருக்கலாம். இல்லை அமைச்சர்களை தன் கட்டுக்குள் வைத்திருக்கிற முதலமைச்சர் எழுந்து அப்படி ஒரு பார்வை பார்த்தாலே உட்காந்துருவாங்க. இப்படி சில விஷயங்களை நமக்கு கோடிட்டு காட்டுதே தவிர மிகப்பெரிய தப்பு எடுத்து போச்சு, ஆஹா ஓஹோ அப்படின்னு ரெண்டையும் சொல்ல நான் தயாரா இல்லை. அப்படி இல்லை. ஆமாம். ஏன்னா இந்த 90 நாள் ஆட்சி எடுத்துட்டா நீங்க சில விஷயங்கள் நடக்கிற போது முதலமைச்சருடைய மௌனம் ஜனநாயகத்துக்கும் ஆபத்து, விஜய் என்கிற தனி மனிதருக்கும் ஆபத்து தான். அந்த இடத்துலயே முடக்கி போட்டுரும். வாய் திறந்து பேசுங்க சார், பேசுங்க. பிரசங்கமா பண்ண சொல்றோம் இல்லையே. மானாமதுரையில் அஜித் இறந்த போது வீடு தேடி போனார். சென்னையில் ஒரு பெரும் ஆர்ப்பாட்டமே நடத்தினார். காவல்துறையினுடைய கட்டுப்பாடுகளை மீறியெல்லாம் நடத்தினார். அவருடைய உணர்வை நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சது. மக்களும் புரிஞ்சுட்டாங்க. இன்னைக்கு நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க. உங்க ஆட்சியில உங்க நிர்வாகத்துக்கு கீழே இருக்கிற ஜெயிலில் சிறைத்துறை அமைச்சர் வேணா தனியா இருக்கலாம். அந்த அமைச்சருக்கும் பாஸ் நீங்க தான், முதலமைச்சர். அந்த சிறைத்துறையினுடைய தலைமை பொறுப்புல இருக்கிற ADGP நியமிக்கிற மாற்றுகிற அதிகாரம் விஜய்க்கு தான். முதலமைச்சர் தான் வச்சிருக்கிறார் IAS IPS. அந்த சிறைக்குள்ளேயே சிறை ஊழியர்களே அடிச்சு ஒரு கைதியை கொள்றான் முதலமைச்சர். இன்னைக்கு வரைக்கும் ஒரு வார்த்தை வந்திருக்கா? சொல்லுங்க சார். கேட்டா ஏற்கனவே இருந்த சில முதல்வரோட உதாரணத்தை காட்டுறாங்களா, ஜெயலலிதா பேசியிருக்காங்களா? அப்ப மற்றவங்க சரி, அப்ப மற்றவங்க மாதிரி தான் நானும் இருப்பேன். ஜெயலலிதா பேசலையா, எம்ஜிஆர் பேசலையா அப்படின்றத அவங்க சொல்றாங்க. அதான் பொய் பேசுறதை நிறுத்தணும். இந்த ஆட்சி பொய் பேசுவதை, உண்மைக்கு மாறானதை சொல்வதை, உண்மைகளை 2 மடங்காக சொல்லுவது. கொஞ்சம் அப்படி பூசினாப்புல எக்ஸ்ட்ரா சொல்றதை பத்தி ஒன்றும் இல்லை, அது எல்லாருக்கும் வர்றது தான். பொய் பேசுறதை முதல்ல நிறுத்துங்க. எந்த முதலமைச்சர் பேசாமல் இருந்திருக்காங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க.
சும்மா அப்படியே அடிக்கிட்டே போகிறதா? பிரதமர் மோடி பேசுறது இல்லை, அதுக்கான பலனை அவர் அனுபவிச்சுட்டு இருக்கிறார். எந்த சோசியல் மீடியாவால் பிரதமர் மோடி நாடு முழுக்க அறியப்பட்டாரோ அதே சோசியல் மீடியா கழுவி ஊத்துற அளவுக்கு அவர் ஆளாயிட்டார். அதனால தான் ஒவ்வொரு தேர்தலுக்கும் அவருடைய செல்வாக்கு குறைஞ்சிட்டு வருது. முதல்ல அப்படி போச்சு, இப்போ இறங்கிட்டு தான் வருது. அது விட்டுருங்க. அப்போ நான் மோடி மாதிரின்னு சொல்லுங்க தைரியம் இருந்தால். அது என்ன ஜெயலலிதா மாதிரி? ஜெயலலிதா பத்திரிகையாளர்களை புறக்கணித்து ஜெயலலிதா கூட இப்படி காரில் ஏறுற போது ஒரு மைக்கு நிற்கினா கூட அப்படின்னு கேட்டு 2 நிமிஷம் பேசிட்டு போயிருக்காங்க. அதனால விஜய் வேற யாருடனும் ஒப்பிடாதீங்க. அப்படி ஒப்பிடுறதா இருந்தால் நல்ல விஷயங்களுக்கு ஒப்பிடுங்க. ஒரு தப்புக்கு துணை தேடி போய் அவங்க இல்லையா இவங்க இல்லையான்னு கேட்காதீங்க. ஒரு ட்விட்டு போடுறீங்க என்ன குறைஞ்சிருப்பீங்க? தார்மீக கடமை உங்களுக்கு இருக்கு சார். நீங்க உங்க நிர்வாகத்தின் கீழே இருக்கிற துறைன்னு மட்டும் இல்ல, ஒரு கைத்தறி துறையில ஒண்ணு நடந்தாலும், அது ஒண்ணு இதான ஏளனமான துறைன்னு சொல்ற எடுத்துக்காதீங்க. ஒரு சின்ன துறையில உங்க நிர்வாகத்துக்கு கீழே இந்த அரசுல இந்த மாநிலத்துல எது நடந்தாலும் தார்மீக கடமை பொறுப்பு இது உங்களுக்கு தான் இருக்கு. வாயை திறந்து இனி இது எனக்கு நெஞ்சமே பதப்பதச்சிருச்சு. அவர் ஒரு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அமைச்சரும் முதலமைச்சர் தான். எடுத்து பாருங்க போய். ஸ்டாலின் மாதிரி இவர் அதை வச்சுக்கிட்டாரு. அது யாரோ ஜோசியக்காரன் பரிகாரத்துக்கு சொல்லியிருப்பாங்க. ஸ்டாலினுக்கு பரிகாரத்து தான் சொன்னாங்க, இவரும். ஆனாலும் முதலமைச்சரிடம் இருக்கிற போது இது நாள் வரைக்கும் கேட்பாரற்று கவனிப்பாரற்று இருந்த அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு மறுவாழ்வு கிடைச்சது ஸ்டாலின் ஆட்சியில இருந்து தான். அது இங்கேயும் தொடர்ந்தா நமக்கு சந்தோஷம். அப்ப அந்த துறை அமைச்சரும் நீங்க தானே. கொல்லப்பட்டவர் ஒரு மாற்றுத்திறனாளி தானே. விஜய் துடிச்சிருக்க வேண்டாமா சார்? மைக்க பிடிச்சுக்கிட்டு ஆவேச உரையாற்ற வேண்டாம். அது நீங்க எங்கேயாவது போனா பேசதான் புரியும். ஒரு ட்விட்டு ரொம்ப துடிச்சிட்டேன், அது இனிமேல் இது நடக்காது. இதுக்கு கூட நீங்க யாரையோ உதாரணம் எடுத்துட்டு வந்து மௌனமா இருப்பீங்களா? இது எங்க போய் விடும் தெரியுமா? சர்வாதிகாரத்தை நோக்கி போகும். விஜய் கொஞ்சம் கூச்ச சுபாவம் சார், கொஞ்சம் பேச மாட்டார் சார், கொஞ்சம் பேச மாட்டார். பேசாமே இருப்பாரா? டாக் லெஸ் ஒர்க் மோர்னு ஏதாவது சொன்னாங்க. அந்த ஒர்க் மோர் என்னது? நான் உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கேன். அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல அமைச்சரை நான் அனுப்பியிருக்கேன். லோக்கல் மினிஸ்டர் ராஜேஷ்குமார் மட்டுமில்ல, இங்கிருந்து என் சார்பா நிர்மல்குமார் போவார், வெங்கட்ரமணன் போவார், ஆதவர்ஜுனா போவார் சொன்னால் அந்த குடும்பத்துக்கு அது எவ்வளோ பெரிய ஆறுதலாக இருந்திருக்கும். அந்த மாதிரி தவறு இனிமேல் செய்யணும்னு நினைக்கிற அரசு ஊழியர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய தார்மீக பயத்தை ஏற்படுத்தியிருக்கும். முதலமைச்சரே கவனிக்கிறார், தொலைச்சு விடுவார். அவர் பாஷையில் சொன்னால் வெளுத்து விட்டுருவார்ன்ற ஒரு பயம் வந்திருக்குமோ வந்திருக்காதா? அற்புதமான வாய்ப்பை விஜய் இழந்துட்டார். தன்னை ஒரு வகையில் அடையாளப்படுத்திக்கிட்டார், அம்பலப்படுத்திக்கிட்டார் தான் நான் சொல்லுவேன். கடுமையான வார்த்தை தான். நான் எதிர்பார்ப்பேன் சார், நீங்கள் அவ்வளோ தூரம் அஜித்துக்கு வச்சிங்க போனீங்க வச்சிங்க, உங்கள் உணர்வை தாண்டி அரசியலும் பண்ணீங்கல்ல. அப்போ நீங்கள் அரசியலுக்காக இல்லை, உங்கள் உணர்வை காட்டுறதுக்காக 2 துறைகள் ரீதியாகவும் நீங்கள் அதுக்கு தார்மீக பொறுப்பேற்றுக்கணும். ஒரு துளி கூட பொறுப்பேற்கல. இந்த நிமிஷம் வரைக்கும் யாருமே பேசல சார் அதை பற்றி. கடந்த ஆட்சியில் கூட அஜித்குமார் மரணத்தின் போது முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்போது போன்ல சாரி சொன்னார். சாரி சொன்னா போதுமா? சாரி சொன்னா போதுமா? நீதி வேண்டாமான்னு கேட்டால, நீங்க சாரியும் கேட்கல, நீதி கோர்ட்டு பார்த்துக்க போகுது. உங்க உணர்ச்சியை காட்டுங்கன்னு தான் நம்ம சொல்றோம். அது பெரிய கிரிமினல் குற்றம் இல்லை. விஜயனுடைய மௌனம் ஒரு ஆதங்க குரலை தான் நான் எழுப்புறேன். இது மாதிரி பல விஷயங்கள்ல இவருடைய மௌனம் மிக நிச்சயமா நான் சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுங்க, இது சர்வாதிகாரத்தை நோக்கி தான் போகும். இவர் பெங்களூருக்கு போறதா பிளான் பண்ணார்ல காவிரி இஷ்யூக்கு, அதெல்லாம் அவருடைய உணர்வை புரிஞ்சுக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு தான் நல்லது நடந்துடாதா அப்படிங்கிற ஏக்கத்தை புரிஞ்சுக்கிறோம். அந்த ஆதங்கம் கலர்ந்த கனவுகளையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் நான் போக போறேன்னு ஒரு ட்விட்டோ அரசின் செய்தி குறிப்போ ஒன்று வெளியிடல. உங்களுக்கு என்ன சார் தடை, என்ன சார் தயக்கம்? எங்களை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. நாங்கள் முடிவெடுப்போம், நாங்கள் போவோம், போகிறப்ப போவோம், தெரிகிறப்ப தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா தகவல் கசிவு அப்படின்னு வருது. தகவல் வெக்கப்பட வேணாமா? நீங்க இந்த மாதிரி முகம் சுளிக்க வைக்கிற அருவருக்கத்தக்க சில நிகழ்ச்சிகளையும் இந்த 90 நாள் ஆட்சியில பார்க்க முடிஞ்சது. அதை நான் பதிவு பண்றேன். வெளிப்படைத்தன்மையான ஆட்சி, டிரான்ஸ்பரன்சியான ஆட்சி, அதுல ஒரு துளி கூட இல்லை. அந்த வெளிப்படைத்தன்மைன்னு ஒரு ஓப்பனா மைக்க பிடிச்சிக்கிட்டு 3 பிரதான விஷயங்கள்ல ஒரு விஷயமா அதை முன்னிறுத்துறாருன்னா நாம ஆச்சரியப்படுற அளவுக்கு வெளிப்படைத்தன்மை இந்த ஆட்சியில் இருந்திருக்கணும். மாறாக குறைஞ்சபட்ச வெளிப்படைத்தன்மை கூட இல்லை. எத்தனை ஜீவோ இன்னைக்கு வரைக்கும் மறைச்சு வச்சிருக்காங்க பாருங்க. யார் எங்க நியமிச்சிருக்காங்க, ஏதாவது வில்லங்கமா விவகாரம் வந்தா வெளியில விடுறாங்க, அல்லது அவர்களாவே 3 நாள் கழிச்சு வெளியே விடுறாங்க சில நியமனங்கள். எதுக்கு இந்த மூடு மந்திரம் எதுக்குன்னு கேட்கிறேன். அப்ப வெளிப்படைத்தன்மை நீங்க சொல்லாமே இருந்திருக்கலாமே. மற்ற அரசுகள் இயல்பாக நடந்து கொண்ட அந்த வெளிப்படைத்தன்மை கூட நீங்க அதை விட குறைவாகவும், என்ன சொல்றது, கண்டிக்க தகுந்த அளவுக்குலாம் நீங்க ரகசியம் காக்குறீங்களே. தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் எங்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். கர்நாடக முதலமைச்சர் சொல்லி தான் நமக்கு தெரியுது. விஜய் ஆகஸ்ட் 3ஆம் தேதி போறார். தினத்தந்தி சொல்லி, காதுக்கு கிடைத்த தகவலை தினத்தந்தி சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அந்த செய்தி 8 கால செய்தியாக தினத்தந்தி போன்ற மக்கள் விரும்புகிற தினசரி படிக்கிற நாளிதழில் வந்த பிறகு கூட இந்த அரசுகிட்ட இருந்து ஒரு வார்த்தையும் வரல. நல்ல கவனிங்க. சட்டமன்றம் கூடுற போதுதான் இங்கே பேசுகிறேன், ஆமா நான் போகலான்னு நினச்சேன். போங்க, உங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. மக்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு ஆட்சியில் உட்கார வச்சிருக்காங்க. அது வெளியில் சொல்கிறதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? சரி, நான் பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன். எப்பா நீ அனைத்து கட்சி கூட தான் கூட்ட மாட்டேன், நீ போறேன்னு சொன்ன நான் ஒரு லெட்டர் எழுதுறேன், இந்த கண்டென்ட் படி பேசு. அவன் அப்படி சொல்லுவான், நீ விட்டுறாத. நம்ம அனுபவமிக்க ஆட்களுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்கல்லங்க, கேட்டுட்டு போங்க. எந்த அவமானத்தையும் தமிழ்நாட்டு மக்களுக்காக இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களின் தலையில் மிளகாய் அரைக்கிற வேலை. ரொம்ப பச்சையா சொல்றேன்.
நீங்க அவமானப்பட்டாலும் அது லக்ஷ்மணனும் இளையராஜாவும் நம்ம எல்லோரும் அவமானப்பட்டதுக்கு சமம் சார். நம்ம பிரதிநிதியா தான் சார் விஜய் போறார். விஜய் விமர்சிக்கிறது தனி, அவர் நம்ம முதலமைச்சர் சார். எதுக்கு நீங்க போய் அவமானப்படணும்? அப்படி ஒன்றும் அஜெண்டாவில் இல்லையே சார். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் 10 to 11 அவமானப்படுறது தாங்கிக்கிறது சார். 11 to 12 முட்டையை வீசுவாங்க சார், நான் மூஞ்சியை நீட்டுவேன் சார். எதுக்கு சார் அப்படி போறீங்க? உங்களை அவமானப்பட வைக்கிறது தமிழ்நாட்டு மக்களுடைய நோக்கம் அல்ல. குறைஞ்சபட்ச வெளிப்படைத்தன்மையோட நடந்துக்கங்க. கடந்த கால அனுபவங்களை தெரிஞ்சுக்கிட்டு போங்கன்னு தான் சொன்னோம். நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாட்டீங்க, எதையும் வாய் திறந்து சொல்ல மாட்டீங்க. இந்த மௌனம் தான், இந்த இருமாப்பு தான் ஆணவமாக பார்க்கப்படும், திமிராக சில பேரால் வர்ணிக்கப்படும். அது சர்வாதிகாரத்தை நோக்கி போகும்னு நான் சொல்றேன். இந்த கர்நாடக பயணம் குறித்து கூட நீங்க சொன்னது போல நம்ம TK சிவகுமார் சொல்லி தான் இங்கே தெரியும். சட்டசபையில் கேட்டு தான் அப்படி ஒரு பிளான் இருந்துச்சு அப்படின்றதே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ விஜய் அவர்களுடைய மற்ற நடவடிக்கைகளை இதில் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அனைத்து கட்சி கூட்டம் நடத்தணும்னு சொன்னாங்க. இது வரைக்கும் காவிரி விவகாரம் தொடர்பாக, மேகதாது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் நடத்தலை. ஆனால் அதற்கு முன்பாக டீலிமிட்டேஷன் பில் தொடர்பாக அனைத்து கட்சி எம்பி கூட்டத்தை அது என்ன எம்பிக்கள் கூட்டம்? ஏன் அனைத்து கட்சி தலைவர்கள் அதுக்கு கூட கூட்ட மாட்டீங்களா? என்ன சார் அக்கிரமமா இருக்கு? ஏன்னா பார்லிமெண்ட்ல எம்பிக்கள் தானே இருக்காங்க. சரி, தாவேக்காக்கு எம்பி இல்லையா? உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? பதில் சொல்லுங்க எனக்கு. அப்போ அதுவும் அடிபட்டு போதா? அப்போ எம்பி உங்களுக்கு இல்லை, கட்சியினுடைய கருத்தை சரி, அப்படி நீங்க எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டுறீங்க, லெட்டர் யாருக்கு அனுப்பணும்? அந்த கட்சி தலைவர்களுக்கு அனுப்பணும். நாங்கள் அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கோம். உங்க கட்சி சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களை அந்த கூட்டத்துக்கு அனுப்பி வைங்க. யாருக்கு அனுப்பணும் லெட்டர்? அனைத்து கட்சி தலைவர்களுக்கு அனுப்பியிருக்கணும். தலைமைச் செயலர் யாருக்கு அனுப்பியிருக்காரு? ஒரு எம்பிக்கு தனித்தனியா, திருமாவளவனுக்கு, ரவிக்குமாருக்கு. அது என்ன பழக்கம்? திருமாவளவன் கட்சி தலைவராக இருக்கார், எம்பியா இருக்காரு, முடிஞ்சு போச்சு. மற்ற ஆட்களுக்கு, திமுக எம்பிக்களுக்கு யாருக்கு லெட்டர் எழுதியிருக்கணும்? ஸ்டாலினுக்கு எழுதியிருக்கணும். இது என்ன பழக்கங்கிற புது பழக்கமால இருக்கு. அப்ப இது சில்மிஷம் பண்ற வேலை தானே. உங்க நோக்கம் நல்லதாக இருந்தும் கூட அதை நடைமுறைப்படுத்த வருகிற போது ஒரு திமிர்த்தனத்தை காட்டுறாங்களோன்னு ஒரு சந்தேகத்தை என்னை போன்றவர்கள் மனதில் எழ வைத்தது இந்த அரசு தான். ஒருவேளை அர்த்தமற்றது சார். என்ன லாஜிக் அது சொல்லுங்க? நீ கட்சி தலைவர்களே கூப்பிட்டுருந்தா எங்க எம்பி கிட்ட சொல்றோங்க அப்படின்னு அவர் தலைவர் தான் முடிவெடுக்க போறாரு. இப்ப எம்பி கூப்பிடுறீங்க, நான் தலைவர்கிட்ட கேட்டு சொல்றேங்க அப்படிதானே சொல்லுவாரு. அந்த வித்தியாசம் புரியுதா சார்? நீங்க அதுல என்ன சாதிச்சீங்க? இல்ல, அது சட்டசபையிலே இந்த காவிரி விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு சொன்னப்பவே அவங்களுடைய பதிலா என்ன இருந்துச்சுன்னா, நாங்க நாளைக்கு டீலிமிட்டேஷனுக்காக ஒரு அனைத்து கட்சி எம்பி கூட்டம் கூட்ட போறோம், அதுக்கு உங்க எம்பிக்களை அனுப்புவீங்களா அப்படிங்கறத ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமார். அது நேரடியான பதிலா இருந்துச்சு. ஆமா, அது நேரடியான பதிலா. அப்ப இது ஏற்கனவே திட்டமிட்டு தாவேக்கா ஒரு அரசியலுக்காக இதை பண்றாங்க. நிச்சயம் எல்லாமே அரசியல் தான் சார். அப்படி தாவேக்கா மட்டும் அப்படியே புனிதமா மக்களுடைய நலன்களை மட்டும் மனதில் வைத்தா? காங்கிரஸ் கட்சி சொல்லி தான் அந்த கூட்டமே நடந்துச்சு. காங்கிரஸ் கட்சி கொடுத்த அழுத்தம் தான் அந்த கூட்டமே நடக்கல காவிரிக்காக. இதை மறுக்க சொல்லுங்க. என்னை போன்றவர்களுக்கு, பத்திரிகையாளர்களுக்கு, பொதுமக்களுக்கு எழுந்திருக்கிற சந்தேகத்தை துடைக்க சொல்லுங்க. காங்கிரஸ் கொடுத்த அழுத்தம் தான் சார் காரணம். விவரம் தெரிஞ்சு எல்லாருக்கும் தெரியும் சார். இன்னைக்கு வரைக்கும் காவிரியில் அனைத்து கட்சி கொடுத்து கூட்ட மாட்டார். அதுக்கு நிர்மல்குமார் சொன்ன பதில், நாம தான் சட்டமன்றத்தில் அனைத்து கட்சி ஆதரவோடு தீர்மானம் போட்டது மேகதாது அணை கட்டக்கூடாதுங்கிறதுக்கு. நம்ம அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு சொன்னது மேகதாது அணைக்காக மட்டுமல்ல, தற்போது பற்றி எரிகிற தண்ணீர் திறந்து விட மறுக்கிற கர்நாடகாவின் பிடிவாதத்தை எப்படி எதிர்கொள்றதுன்னு முடிவு பண்றதுக்கு. புரியுதுங்களா வித்தியாசம்? சரி, அப்ப கண்ணு முன்னாடி இருக்கிற ஆபத்துக்கு கூட்ட மாட்டாங்களாம். பார்லிமெண்ட்ல மசோதா வரும்போது இன்னைக்கு சபையை ஒத்தி வச்சாச்சு, காலவரையின்றி ஒத்தி மசோதா கொண்டு வரல. மாங்குன்னு ஒரு அவசரம் அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டினீங்களே, என்ன அதுக்கு அவசரம் இருந்துச்சு சொல்லுங்க? வர்றதுக்கு முன்னாடி தான் கூட்ட முடியும்னு வடிவேலு சொல்ற மாதிரி நீங்க கூட்டிட்டீங்க. அது மாதிரி வர்றதுக்கு முன்னாடி கூட்டுற முன்னெச்சரிக்கை உணர்வு, ஆபத்தை கண் முன்னாடி பார்த்த பிறகு அந்த கடமை உணர்வை ஏன் தவற விட்டீங்க சொல்லுங்க சார்? அப்ப அந்த கேள்வி வரும்ல. அப்ப யார் சொல்லி நீங்க கூட்ட மாட்டீங்க? அங்கே தீர்மானம் போட்டனால கூட்ட மாட்டீங்கன்னா, இதே தொகுதி மறுவரைக்கும் அதே சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியாச்சு 2024லயே. சட்ட நகலையே எரிச்சிட்டாரு, மசோதா நகலையே எரிச்சாரு ஸ்டாலின். தென் மாநில முதல்வர் கூட்டத்தையே கூட்டினாரு. அவரும் தமிழ்நாட்டின் குரலாகத்தான் உழைச்சார். இன்னைக்கு போட்டது தாவேக்கா தீர்மானம் இல்ல, தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வு தான் மதிக்கிறோம். நம்ம சட்டமன்றத்தில் எந்த தீர்மானம் நிறைவேற்றினாலும் தமிழ்நாட்டினுடைய குரல், தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வு. அது விஜய் உணர்வு அல்ல, ஸ்டாலின் உணர்வு அல்ல, அவர்களுடைய உணர்வும் கலந்த தமிழ்நாட்டு மக்களின் உணர்வு. ஏற்கனவே பதிவு பண்ணியாச்சு. அப்புறம் எதுக்கு அதுக்கு போய் திருப்பிட்டு 2வது தடவை கூட்டு? அப்போ அரசியலுக்காக நீங்க பண்றீங்க. அப்போ எதிர்கட்சிகள் போட்டு சும்மா மடம் நடத்திட்டு இருப்பாங்களா? ஆன்மீக மடமா, ஆன்மீக சொற்பொழிவு ஏற்பாடு பண்ணுவாங்களா? அவங்களுக்கு தான் அரசியல் பண்ணுவாங்க. அதிமுகவிலிருந்து சில எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு இங்கே சேரும்போது சொன்ன காரணம், அதிமுக கூட்டணி அமைய போறதா இருந்துச்சு, அதனாலதான் நாங்க அதை. நீங்க வீணால வாய கிண்டாதீங்க. அந்த 6 பேர்ல 3 பேர் எனக்கு என்ன துறை தருவீங்கலாம் கேட்ட வரலாறுலாம் இருக்குது. விட்டுருங்க, தனி மனித இல்ல. அது போல இந்த டீலிமிட்டேஷன் விவகாரத்தையும் தாவேக்கா அப்படி கையாளுகிறதுன்னு பாக்குறாங்கன்னா, இது பாஜகவை நோக்கி திமுக போகுது. ஏன்னா கடந்த காலத்துல பாஜக தீர்மானத்தை, சரி அப்படியே ஃபுல் ஸ்டாப் பாயிண்ட புரிஞ்சுக்கிட்டேன். தாவேக்கா அரசு கொண்டு வந்த தீர்மானத்தை பிஜேபி அணியில் இன்றைக்கும் தொடர்கிற அதிமுக எதிர்க்கிறது. பிஜேபியோடு போவார்கள் என்று சந்தேகப்படுகிற திமுக உங்க தீர்மானத்தை ஆதரிக்குது. அந்த லாஜிக் அடிபட்டு போச்சா?
சார் நான் இதை வச்சு எதிர்காலத்தில் பிஜேபி பக்கம் திமுக போகவே போகாது, அவர்கள் கொள்கை வேறு வேறுலாம் நான் வசனம் பேச மாட்டேன். ஒரே நைட்டில் போய் சேர்ந்த கட்சியை தான் ரெண்டும். அரசியலில் எதுவும் சாத்தியம்தான், சரிதானா? அதனால அதை வச்செல்லாம் நீங்க கணக்கு போடாதீங்க. திமுகவின் கருத்தை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த கூட்டம் நடந்ததுன்னு ஒருத்தர் சொல்லி போட்டார். இப்போ திமுக கருத்து சொல்லிட்டாரு. இப்போ பிஜேபி பக்கம் திமுக போகாது, அதே வாய் சொல்லுமா? சொல்லாதீங்கன்னு தான் நானும் சொல்லி கொடுப்பேன். அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துடாதீங்க, எந்த கட்சியும் நம்பாதீங்க. பொதுவெளியில் அவர்கள் சொல்கிற கருத்தை நம்பவே கூடாது. அதுவும் இந்த தேர்தல் தொடர்பாக, கூட்டணி தொடர்பாக யார் சொன்னாலும் நம்பாதீங்க. இதை நான் இப்போ சொல்ல ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்கேன். அதனால் இந்த தீர்மானங்கிறது பொதுமக்களுடைய உணர்வு, தமிழ்நாட்டினுடைய உணர்வு, தமிழ்நாட்டின் நலன் பாதிக்கப்படக்கூடாது. நேற்று தீர்மானத்தை ஆதரித்த கட்சிகளுக்கும் அந்த உணர்வு இருக்குது, எதிர்த்த கட்சிகளுக்கும் அந்த உணர்வு இருக்குது. அவங்க சில காரணங்களை சொல்லி தான் அதை எதிர்க்கிறாங்களே தவிர ஆதரிக்க மறுத்தாங்களே தவிர இது தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிற தீர்மானம் அப்படின்னு யாருமே சொல்லலையே. வர்றபோது பார்த்துக்கலாம், ஒன்றும் இல்லாத போய் எதுக்குன்னு தீர்மானம் அப்படின்னு தான் பாமகவும் சரி அதிமுகவும் அந்த ஸ்டாண்டை எடுக்கிறாங்க. திமுக எல்லா காலத்தையும் நாங்கள் அதை எதிர்க்கிறோம், தமிழ்நாட்டுக்கு துரோகம் நடக்கூடாது, 7.18% நம்மளுடைய ப்ரொபோர்ஷனேட் அந்த பார்ட்டிசிபேஷன் குறையக்கூடாது இருக்கிறாங்க. அவங்க நிலவி மாற்றிக்கிட்டலையே, ஆதரிச்சாலும் அவங்க அந்த கருத்தில் உறுதியாக இருக்கிறாங்க. அதிமுக அந்த உணர்வு இருக்குது சார், புரியுதுங்களா? ஸோ அந்த தீர்மானம் ஜெயிச்சிடுச்சு, தோத்துடுச்சு, நிறைவேற்றிட்டாங்க, ஆதரிச்சிட்டாங்க, ஏற்றுட்டாங்கலாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். நீங்களும் வெளிப்படைத்தன்மையோடு இருங்க. நீங்கள் அரசியல் பண்ணால் மற்ற கட்சிகளும் அரசியல் பண்ண தான் செய்வாங்க. ஆனால் அந்த 543 என்ற எண்ணிக்கையை மாற்ற வேண்டாம் அப்படின்னு தான் இவங்க சொல்றாங்க. இப்போ ஒருவேளை சில திருத்தங்கள் எல்லா மாநிலத்துக்கும் ஒரு 50% போது அதுல அப்படி வந்துட்டா என்ன பண்றதுங்கிற அந்த தீர்மானம் அடுத்த வாசகமாகவும் இருந்திருக்கணும். நேற்று அந்த தீர்மானம் முழுமையா இல்லைங்கிறது என் அறிவுக்கு, சிற்றறிவுக்கு நான் சொல்றேன். தீர்மானம் போடுறப்பதே தொகுதி மறுவரை இப்போதைக்கு வேண்டாம், வாஜ்பாய் பண்ண மாதிரி இன்னொரு 25 வருஷத்துக்கு தள்ளிங்க. நம்பர் 1. நம்பர் 2, ஒருவேளை நீங்கள் பண்ணுறதா இருந்தால் எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரி ப்ரொபோர்ஷனேட்டாக அந்த சீட்டு எண்ணிக்கை கூட்டுங்க. எல்லாருக்கும் 50% கூட்டுது, 40 இனிமேல் 60 அப்படின்னு எல்லா மாநிலங்களுக்கும் 50% போடுங்க. இருக்கிற அந்த உரிமையை இழக்கிற மாதிரியோ அல்லது ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் வேறுபாடு காட்டுற மாதிரியான உயர்வு இருக்கக்கூடாது. இருக்கிற பிரதிநிதித்துவ அந்த சதவீதத்தை குறைச்சிடாதீங்க. மகளிருக்கான 33% இடஒதுக்கீட்டை திருத்தப்பட்ட அந்த தொகுதி எண்ணிக்கையிலையும் உடனடியாக அமல்படுத்துங்க. 4-5 போட வேண்டியான சார். 3வது தீர்மானம் 3வது பக்கம் 4வது பக்கமாக மாறப்போகுது, அவ்வளோதானே? இல்லை, அப்படி தீர்மானம் இல்லையே. நேற்று போட்ட தீர்மானத்தில் அதெல்லாம் அப்படி இல்லை. அப்போ தப்பு தானே? ஏன்னா முன் யோசனைப்படி நாங்கள் செய்கிறோங்கிறீங்க. அந்த முன் யோசனைப்படி இன்னொன்று சொல்லட்டுமா சார், இன்னொரு ஆபத்து இருக்குல்ல. இப்போ நம்ம இதை கண்டுக்கவே இல்லை, எங்களுக்கு டீலிமிட்டேஷனே வேண்டாம்ப்பா, நீ ஃபேராக நடத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா இருந்தால் கூட ஒரு மேண்டேட்டாக திருத்த வேண்டியது வருதுன்னா பழைய மக்கள் தொகை அடிப்படையில் அவங்களாவே மாற்ற வேண்டிய சூழல் வருது. வந்தால் நம்ம பாதிக்கப்படுவோம், புரியுதுங்களா? அப்போ நம்ம அதுக்கு ஒரு கொக்கியை போட்டு வைக்கணும்ல சார். அது அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டாங்கன்னு சொல்கிறேன் நான். அதுக்கு தான் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுக்கிறேன். அனைத்து கட்சி கூட்டினா சார் பக்கா அறிவாளி, ஹார்வர்டில் படித்தார் அந்த தலைவர், இந்த ஒரு ஆக்ஸ்போர்டில் படித்தார், இப்படி அனைத்து கட்சி உங்களுடைய அனுபவம் உங்களுக்கு கை கொடுக்கும்ல. இல்லை, அதான் கேட்குறேன், ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட முதல்வர் தயங்க? ஒரு 20 நிமிஷம் தான் ஆகும் இங்கேருந்து கோட்டைக்கு போகிறதுக்கு. விஜய் வந்து சாப்பிட்டு கிளம்புற நேரம் கொஞ்சம் அவர்கிட்டே கூட கேட்டுருங்க. எல்லாரும் கண்ணை வலிக்க கேட்டாச்சு. அதை வியாக்கியானப்படுத்தி பூசி மொழிகி அதை பாஞ்சுக்கிட்டு வந்து அதுக்கு ஒரு நழுவி போற மாதிரி தான் பதில் சொல்றாங்க. விஜய்க்கு ஆதரவா சிலர் பேசுறதையும் பாக்குறோம். இதுக்கு முன்னாடி அனைத்து கட்சி கூட்டம் போட்டெல்லாம் என்ன நடந்துருச்சு அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. நான் திருப்பி சொன்னேன், வாயை கிண்டுறீங்க. தீர்மானம் போட்டு மட்டும் என்ன நடந்துச்சு? காவிரியில் ஒரு 100 தீர்மானம் போட்டிருப்போமா? நீட்டுக்கு ஒரு 15 தீர்மானம் போட்டிருப்போமா? என்ன நடந்துச்சு? இன்னைக்கு வரைக்கும் நீட்டை மொழிக்க முடிஞ்சதா? அப்படியே உணர்வுகளை காட்டுற விஷயம் சார். அதனால அந்த மாதிரியான விமர்சனம்லாம் தூக்கி குப்பையில போட்டுருங்க, சும்மா போடாதீங்க, தோண்டி போட்டு புதைச்சிடுங்க. அதெல்லாம் காதில் கூட வாங்கக்கூடாது. என்ன சாதிக்க போறோம் அப்படின்னா எதையுமே செய்ய வேண்டாமே, என்ன நடந்து என்ன ஆக போகுது அப்படின்ட்டு பேச வடிவேல் மாதிரி உட்காந்துக்க வேண்டியதான், எந்த வேலையும் செய்யாம. சொல்லுங்க சார், அர்த்தமற்ற பேச்சு அதெல்லாம். நேற்றைக்கு அந்த தீர்மானத்தோட ஆதவர்ஜுனா பேசின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தெற்கிலிருந்து குறிப்பா தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதமர் உருவாகணும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து சொல்லியிருந்தார். எதை மனசுல வச்சு? ஸ்டாலினா கூட இருக்கலாம், எடப்பாடியா இருக்கலாம். என்ன அண்ணன் எடப்பாடிக்கு பிரதமர் ஆகிற தகுதி இல்லைன்னு ஒரு முன்னாள் அமைச்சர் கேட்டாரு. ரைட்டு, ஒரு தமிழன் பிரதமரான நமக்கு அதோட அவர் விஜய் மனத்தை வச்சு சொல்லியிருக்கலாம். இல்லை அப்படின்னா இன்னும் அவங்க இந்தியா கூட்டணியில் இணையில, அவங்க ராகுல் காந்தியை இன்னும் பிரதமர் வேட்பாளரை ஏற்றுக்கலன்னு அதை எடுத்துக்கலாமா? உங்கள் அபாரமான கற்பனை திறனாக இருக்கும் உங்களது, அல்லது புலிப்பாய்ச்சல் இருக்கு உங்களுடைய சிந்தனை வேகம்னு எடுத்துக்கலாம். நான் தெற்குல இருந்து சொன்னேன், அது ஸ்டாலினா இருந்தாலும் பரவாயில்லன்னு ஆதவ் சொல்லுவாரா? எடப்பாடியா இருந்தாலும் ஏற்க தயார்னு ஆதவ் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார்ல. அப்போ விட்டுருங்க, அவர் சுயநலத்துக்காக, தன் கட்சி நலனுக்காக, தன் தலைவர் பிரதமர் ஆகணுன்ற எண்ணத்தில் கூட அவர் சொல்லியிருக்கலாம். அதுக்கு இப்போவே எடுத்துக்கிட்டு பேசணும் அவசியம் இல்லை.